உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி சபையானது என்ன பண்ணுமா? எடுத்துக்கொள்ளப்படும். மனவாட்டியானவள் சபையானவள் உபத்திரவ காலத்துல என்ன பண்ண போறது இல்ல, சிக்கிக்கொள்ள போறது இல்ல, நியாய தீர்ப்புல அவள் நிக்க போறது இல்ல. அதற்கு முன்னாடி கர்த்தர் அவளை அவரோடு கூட எடுத்துக்கொள்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. நிலநடுக்கங்கள் வரும்போதோ, சுனாமிகள் வரும்போதோ, பூமி அதிர்ச்சிகள் வரும்போதோ யாருக்கு தெரியுமா? முன்னாடியே யாருக்கு தெரியும்? மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தெரியுமா? ஒரு இப்போ நிலநடுக்கம் வரப்போகுது, பூமி அதிர்ச்சி வரப்போகுது, சுனாமி வரப்போகுதுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது என்ன பண்ணுமா? அதுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? யார் சொல்றது? அதுக்கு இப்போ கடல் மீன் பிடிக்கிறவங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும், இன்னைக்கு கடலுக்குள்ள போகாதீங்க, அங்கே சுனாமி வரும், அலைகள் வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க மைக்கில். அப்போ பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் யார் சொல்லித்தரா? அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பறவைகள் மிருகங்கள் எல்லாமே என்ன பண்ணுமா? தப்பித்துக் கொள்ளுமா. அதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் என்ன பண்ணிக்குது? அது சேஃபா போய் என்ன பண்ணிக்குது? உட்காந்துக்குது பாருங்க. அப்ப அதை யார் சொல்றதுன்னா தேவன் சொல்லுங்க. அது அப்ப தேவன் அந்த பறவைகளுக்குள்ள அந்த மிருகங்களுக்குள்ள அந்த தன்மை வச்சிருக்கிறார் பாருங்க, இல்லையா? ஆமா. அப்போ பாருங்க, தேவன் பறவைகளுக்காக மிருகங்களுக்காக எவ்வளவு கவனமா இருக்கிறார். கவனமா இருக்கிறாரா இல்லையா? யாரும் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காக அதுக்குள்ள ஒரு தன்மை வச்சிருக்கிறார். நீ என்ன பண்ணு, தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்லி. நான் இப்படி சொல்றேன், ஒரு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருப்பாருன்னா, அவருடைய ஆவியினால பிறந்த நம்ம, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எவ்வளவு கவனமா இருப்போம். அப்படி சொல்றேன், இயேசு உங்க மேல கவனமா இருக்காரு. இயேசு யார் மேல கவனமா இருக்கிறாரு? எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஆமா. அப்ப தேவன் பறவைகள் மிருகங்கள் இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்க, தப்பிச்சுங்க என்று எச்சரிக்கிறார். ஆமா, அவர் இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களை எச்சரிக்கிறார். எப்படி பறவைகளையும் மிருகங்களையும் அவரை எச்சரித்து எங்க போயிடுங்க நீங்க ஒரு சேஃபான இடத்துக்கு முன்னாடியே சொல்றாரோ, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு தெரியுமா? தம்முடைய ஜனங்களை அவர் என்ன பண்றாருன்னா எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த கடைசி நாளிலே தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு மகத்தான அழைப்பிற்கு ஒன்று சேர்த்து வரும்படியாக அவர் எச்சரிக்கிறார். இந்த கடைசி காலத்துல தேவன் என்ன பண்றாரா? தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? ஒன்று சேர்க்கிறார். எதற்காக? எதற்காக? சுனாமி வருது, ஹல்லேலூயா, பூகம்பங்கள் வருது, நிலநடுக்கங்கள் வருது, அதாவது உபத்திரவ காலம் வருது. அது வராத முன்னாடி தப்பிச்சுக்க. நான் சொல்றது எவ்வளவு பேர் புரிஞ்சுங்க? அப்ப சுனாமி நிலநடுக்கங்கள் என்று சொல்ற ஒரு உபத்திரவ காலம் இல்லையா? அப்ப பாருங்க, இந்த கடைசி காலத்துல அவருடைய ஜனங்களை என்ன பண்றாராம்? ஒன்று சேர்த்து அழைக்கிறார். எதற்காகனா, நான் வரப்போது பூமியில உபத்திரவ காலம் வரப்போகிறது. பைபிள் சொல்லுது, இதுவரைக்கும் ஆதம் உண்டானது முதல் இதுவரைக்கும் அப்படியேப்பட்ட உபத்திரவம் இந்த உலகத்துல உண்டானதே இல்லை. அப்படியேப்பட்ட ஒரு உபத்திரவம் நடக்க போகுது. பைபிள் சொல்லுது கிரேட் ட்ரிபுலேஷன். பைபிள் சொல்லுது என்ன ட்ரிபுலேஷனா? வெரி ட்ரிபுலேஷன் மட்டும் இல்ல, கிரேட் உபத்திரவம் மட்டும் இல்ல, மகா உபத்திரவம். உபத்திரமே தாங்க முடியாத சிஸ்டர் பிரதர், அது மகா உபத்திரவம் சொல்லப்பட்டிருக்கு. ஜாக்கிரதை. ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க ஆயத்தமாய்த்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஏதோ காரியம் சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் காண முடிகிறது. உங்க சொந்த கண்ணால நீங்க பார்க்கிறீர்கள். இந்த 7வது சபை லவோதிகா சபை முடிவுல தான் ராப்சர் நடக்கிறது. நம்ம முடிவின் காலத்துல இருக்கோம். இந்த அடையாளங்களை பார்த்து யார் கலங்குறாங்க தெரியுமா? புறஜாதிகள் கலங்குகிறாங்க. வானத்தில் இருக்கிற அடையாளங்களை பார்த்து யார் கலங்குறாங்கன்னா புறஜாதிகள் கலங்குகிறார்கள். ஏன் கலங்குகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. இது ஏன் நடக்கிறது என்பது கூட தெரியாது. ஆனால் ஒரு விசுவாசிக்கு தெரியும், இது தேவனுடைய வருகைக்கு அடையாளமா இருக்கிறது. லூக்கா 21:28 சொல்லுது, இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு மீட்பு எப்படி இருக்கிறதா? சபைமா இருக்கு. தலையை உயர்த்தி பாருங்கள் என்றார். இவைகள் நடக்கும்போது நீ பயப்படாத, நான் வந்து கொண்டிருக்கிறேன், நீ ஆயத்தமாக என்ற. நான் சொல்றேன், நம்ம சரியாக பாதை முடிவில் இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? சில பேர் நினைக்கிறாங்க, இனிமேல் தான் என் வாழ்க்கையை நான் என்ன பண்ண போறேன், வாழ்க்கை போறேன், இனிமேல் தான் நியூ பிகினிங் துவங்க. இது பிகினிங் இல்ல பிரதர், இது எண்டிங். இது முடிவு காலம், இது தூங்குற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. நித்தியத்தில் இருந்த நீங்க நித்தியத்துக்கு போங்க. ஆமென். அதனால நான் சொல்றேன், காலத்தின் முடிவில் இருக்கிறோம். ரொம்ப தாமதமாயிடுச்சு. ஆல்ரெடி நேரம் போயாச்சு. இயேசு கிறிஸ்து கொடுத்த நேரம் முடிஞ்சாச்சு. இப்போ ஒரு ஷார்ட் டைம் ஏன் கொடுத்திருக்காரு தெரியுமா? உனக்கு பிரதர், உங்களுக்கு சிஸ்டர், இந்த நேரத்தை உன்னை நீ சரி செய்து கொண்டு இயேசு கிறிஸ்துவோட கரெக்டா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரம் எதற்காகவும் அல்ல,
இந்த நேரம் மறுபடியும் நீ வந்து சாக்கு போக்கு சொல்ல அல்ல, மறுபடியும் சோம்பேறித்தனமா இருக்கிறது அல்ல, நீ மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தமாக இந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நோவின் நாட்களில் நடக்கிறது போல என்ன பண்ணுவான், மனுஷகுமார நாட்கள்ல நடக்கும். லோத்துடைய நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமார வருகையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப நிதானமா கவனிக்கணும் பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இருக்கிறார், தேவன் எப்பொழுதுமே ஒரு நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக ஒரு இரக்கத்தின் அழைப்பை கொடுக்கிறார். அது வந்து ஒரு தேசமா இருக்கலாம், அப்புறம் ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம், ஒரு சபையா இருக்கலாம், ஒரு குடும்பமா இருக்கலாம், ஒரு தனி நபரா இருக்கலாம். உங்களை நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை தருகிறார். கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, ஆமா இரக்கத்தின் அழைப்பை கொடுக்கிறார். எது இரக்கம், செய்தி. தேவன் எப்படி இருக்கிறார் இப்ப? அப்ப அவர் எதோட தான் பேசுவாரு, அவர் வார்த்தையா இருக்காருன்னா வார்த்தையோட தான் பேசுவாரு. ஏன்னா வார்த்தை தான் கிறிஸ்துவா இருக்கிறார். அப்ப பாருங்க, தேவன் எப்பவுமே ஒரு நியாயத்தீர்ப்புக்கு முன்பாடி எதை அனுப்புகிறாரு தெரியுமா, ஒரு இரக்கத்தின் அழைப்பை அனுப்புகிறார். ஆமா, அப்போ அந்த இரக்கத்தை கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு தூதனை பயன்படுத்துகிறார். யார் பயன்படுத்துறாரு? ஆமா, தூதன் என்று சொன்னால் யாரு? தூதன் என்று சொன்னால் யாரு? செய்தியாளர். நம்மளுக்கு தெரியும், தூதன் என்று சொன்னால் ஒரு செய்தியாளர். தூதன் சொன்னா அர்த்தம், ஆமா, நம்மளுக்கு 7 சபை காலங்களுக்கு ஒவ்வொரு தூதனை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். பைபிள்ல சொல்லப்பட்ட 7 தூதர்கள் இவர்கள் தான். பைபிள்ல சொல்லப்பட்ட 7 சபை அதுதான். அப்போ தேவன் இரக்கத்தின் செய்தியை ஒரு தூதன் மூலமா என்ன பண்றாரு, கொண்டு வருகிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த செய்தியை ஜனங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. அந்த செய்தி என்ன பண்றாங்க, ஒரு தூதன் ஒரு செய்தியை கொண்டு வருகிறான், அந்த செய்தி அவங்க என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா புறக்கணிக்கிறார்கள். பாருங்க, சபையானது அதை ஏற்றுக்கொள்ளவே விரும்புறதில்லை. எவ்வளவு பேர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம்? உண்மையான விசுவாசிக்கு அடையாளம் என்ன? என்ன அடையாளம்? நீ இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? ஸ்டேட்டஸ் போடுறிய அதல்ல, நீ தசமவாகம் கொடுக்கறிய அதல்ல, ஆமா ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ண வரைய அதல்ல, நீ இங்க கரெக்டா இருப்ப, ஆனா வெளியே நீ பற்றி போல இருக்கிறா. இது பரிசுத்தமா? இது பரிசுத்தம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலாம் அவரை நேசிக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன அதாவது இன்னைக்கு இருக்கிற ஜனங்க என்ன தெரியுமா, அவர்களால எதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறாங்க. வீட்டில் என்ன பண்ணிடுறாங்க, இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளும் பிரதர், இதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா கம்பெல்லாம் என்னால் போடாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னால் இப்படிலாம் அலங்காரம் பண்ணாம இருக்க முடியாது, என்னால் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாம இருக்க முடியாது. இன்றைக்கு மனம் திரும்பாத ஒவ்வொருவரும், இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்கிற ஒவ்வொருவரும், இன்னைக்கு உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையே இயேசு கிறிஸ்துக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்ல பாருங்க. நான் அங்க போவதற்கு எதை இலக்கணமோ அதை இலக்கணம் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அங்க போவது ஏன்னா அது நித்தியம், அது நித்தியம். இந்த உலகம் அழிய போகிறது, அக்கினியினால் இந்த உலகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இந்த உலகத்துக்கான தேவனுடைய வார்த்தை மறுதலிக்கிற விசுவாசியே நீ கர்த்தரை நியாயம் தீர்ப்பார். ஒவ்வொரு காலத்துல ஒரு தூதன் வருகிறான், ஆனா அந்த செய்தியை ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, தள்ளி விட்டுறாங்க. பாருங்க, செய்தி 2 காரியத்தை கொண்டு வரும். ஒன்னு கிரேஸ் கொண்டு வருது, இன்னொன்னு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வருது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த இரக்கத்தின் தேவன் உங்களுக்கு கிருபை தராரு. அதே செய்தி நீங்கள் புறக்கணிக்கும் போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நியாயாதிபதியா மாறுகிறார். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா நீங்க இன்னும் பார்த்ததில்லை, அவர் அப்படிதான் வரப்போகிறார். ஃபர்ஸ்ட் கமிங் வந்து வேற, இப்ப செகண்ட் கமிங் வரப்போறது யார் தெரியுமா? இரக்கமுள்ளவர் அல்ல, நியாயாதிபதி. ஆனா சபையானது அதை ஏற்றுக்கொள்ள என்ன பண்றது இல்ல, விரும்புறது இல்ல. பாருங்க, அதான் ஆண்டவர் சொன்னாரு, நோவினாலே திஷ்டாந்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப நம்ம எந்த காலத்துல ஜீவிக்கிறோம்? நோவா காலத்துல என்ன நடந்ததோ பர்ஃபெக்ட்டா இந்த காலத்துல நம்ம ஜீவிக்கிறோம். நோவுடைய காலம் இல்லையா, கிட்டத்தட்ட யார் மூலியமா உண்டானதுன்னா காயின் மூலியமா உண்டானது. யார் மூலியமா உண்டானது? முதல்ல பூமிக்கு பிறந்த முதல் குழந்தை யார்தான்? அவன். இந்த காயின் என்ன பண்ணான் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரன் இருக்கிற ஆபேலை என்ன பண்ணிட்டான், கொண்டு போட்டான். அதெல்லாம் நம்ம நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 2 பேரும் காயினும் யாரதான் இருக்கிறான், காயினும் சபைக்கு போகிறான், காயினும் ஆராதிக்கிறான், காயினும் தசம பாகத்தை கொடுத்தான். ஆமா, ஆனா அவன் யாருன்னா பாவன விசுவாசம். அவன் பக்தி உள்ளவனா தான் இருந்தான், ஆனாலும் அவன் யாரு, தேவனுடைய வார்த்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி ஏற்றுக்கொள்ளாம இருந்ததான் பாவன விசுவாசம். 2 பேரும் ஒரே காலத்துல என்ன பண்ணாங்க, காயின் என்ன பண்ணான், தன்னுடைய சகோதரன் இருக்கிற ஆபேலை என்ன பண்ணிட்டான், கொண்டு போட்டான். அதெல்லாம் நம்ம நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 2 பேரும் காயினும் யாரதான் இருக்கிறான், காயினும் சபைக்கு போகிறான், காயினும் தசம பாகத்தை கொடுத்தான். ஆமா, ஆனா அவன் யாருன்னா பாவன விசுவாசம். அவன் பக்தி உள்ளவனா தான் இருந்தான், ஆனாலும் அவன் யாரு, தேவனுடைய வார்த்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி ஏற்றுக்கொள்ளாம இருந்ததான் பாவன விசுவாசம்.
அப்ப அவன் பக்தி உள்ளவனை போல இருப்பான், அவன் சபைக்கு வருவான், ஆராதிப்பான், தசம பாகத்தை கொடுப்பான். காயின் செஞ்சானா இல்லையா? அவன் எந்த விசுவாசி? எப்படி சொல்றீங்க? பைபிள் போட்டிருக்கா? எது எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? அவன் கிரியை வைத்து கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. இப்ப பாருங்க, காயினுடைய பலியை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாததுனால ஆபேல் என்ன பண்ணிட்டாம கொன்று போட்டான் பாருங்க. பிசாசு கூட ரொம்ப சந்தோஷம் ஆபேலை கொன்றதுனால. ஏன் தெரியுமா? வர வேண்டிய வித்து நான் தடை செஞ்சுட்டேன். எது தடை செஞ்சுட்டேன்? வர வேண்டிய வித்து யாரு? யாரு? ஆமா, ஏன்னா 3:15 இயேசு கிறிஸ்து ஒரு பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? ஒரு இஸ்திரின் வித்து என்ன பண்ணுவார் ஒருத்தர், அவரை குறித்து அவரே சொல்றார். ஒரு இஸ்திரின் ஒரு காலத்துல நான் என்ன பண்ணுவேன்? இஸ்திரின் மூலியமா வருவேன். ஆமா, இந்த பாவத்தின் மூலியமா வந்த மரணத்திற்கும் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பூர்ண விடுதலை தருவேன் என்று சொல்லி அவர் காயின் ஆபேலை கொன்றது இனிமேலும் அந்த இஸ்திரின் என்ன பண்ணாது, வராது அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்றான்? சந்தோஷப்படுத்தினா. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்ததான் பிசாசு எல்லா ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவு இல்லையா? அப்போ இந்த வித்தை நான் என்ன பண்ணிட்டேன்? ஒன்றுமில்லாம பண்ணிட்டு சந்தோஷப்பட்டான். ஆனா தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். இப்போ என்ன பண்றாருன்னு சொன்னா, ஆபேலுக்கு பதிலாக சேத்தான் அந்த இடத்துல கர்த்தர் எழுப்புகிறார். அந்த இப்ப பாருங்க, காயின் ஒரு பக்கம் அவன் என்ன பண்றான்னு என்று சொன்னால், அவன் நாகரிக பண்பாடு இல்லையா? காயின் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? தொலைச்சிட்டாருன்னு சொல்லி காயின் ஒரு இடத்துக்கு போகிறான். அவன் எதை உண்டாக்குறான் தெரியுமா? உலகத்துல நாகரிக பண்பாடு. எதை உண்டாக்குறான்? நாகரிக பண்பாடு. நாகரிகம் பண்பாடு வரும்போது இவங்க எல்லாரும் எதை விட்டு வெளியே போறாங்க தெரியுமா? தேவனை விட்டு வெளியே போறாங்க. என்னப்பா இந்த காலத்துல சபைக்கு போற, இந்த காலத்துல தேவனை ஆராதிக்கிற, அவர் மனசுல என்ன பண்ணலாம்? மனசுல நினைச்சுக்கலாம், இருக்கிற இடத்துல வேண்டிக்கலாம். இப்படி ஒரு டாக்டர் உள்ள வருது பாருங்க. நாகரிகத்தை காயின் கொண்டு வந்தான். அது மட்டும் இல்லாம கல்வி அவன் தான் கொண்டு வந்தான். எதை கொண்டு வந்தான்? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன காலம்? கல்வியின் காலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க இல்லையா? படிப்பு நல்லதுதான். படிப்புனால நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, படிப்புனால உங்களுக்கு நல்ல ஒரு பேர் வருது, சந்தோஷம் தான். ஆனா இந்த கல்வி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியலன்னா, இந்த கல்வி தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கு விரோதமா இருக்கும்னு சொன்னா, நீ அதை தூக்கி எறிய வேண்டும். ஆமா, படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும், கரெக்ட் தான். ஆனா அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கும் என்று சொன்னால், ஆமா, நம்ம அதை விட தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கணும் பாருங்க. அப்போ காயின் எதெல்லாம் கொண்டு வரான் பாத்தீங்களா? எதை கொண்டு வரான்? நாகரிகத்தை கொண்டு வந்தான், கல்வியை கொண்டு வந்தான், விஞ்ஞானத்தையும் அவன் கொண்டு வந்தான். விஞ்ஞானமும் யார் பக்கம் தான் இருக்குது? தேவன் பக்கமா, துன்மார்க்கர் பக்கமா? துன்மார்க்கர் பக்கம் தான். அப்போ காயின் எதெல்லாம் கொண்டு வரான் பாருங்க. அவன் நாகரிகத்தை கொண்டு வந்தான், கல்வியை கொண்டு வந்தான், விஞ்ஞானத்தை கொண்டு வந்தான். மகத்தான மனிதர்கள் அந்த காலத்துல தான் இருந்தாங்க. எப்படிப்பட்ட மனுஷர்கள் இருந்தாங்க? மகத்தான மனிதர்கள் இருந்தாங்க. காயின் மூலியமாகவும் காயின் சந்ததி மூலியமாகவும் இவைகள் எல்லாம் உலகத்துக்கு வந்தது. நீங்க ஜெனிசிஸ் 4:16 வாசிச்சா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வீட்டுல போய் வாசிங்க. காயின் போய் எதை கட்டினானா? பட்டணங்களை கட்டினான் இல்லையா? எதை கட்டினானா? பட்டணம்னா என்ன? சிட்டி. எங்க சிட்டி இருக்குதோ அங்க பாவம் அதிகமா இருக்கும். கிராமத்தை விட எங்க பாவம் அதிகமா இருக்கும்? அப்போ இது இந்த சிட்டில இருக்கிற எல்லா பாவத்தை யார் மூலியமா பிசாசு கொண்டு வந்தான்? காயின் சந்ததி மூலியமா என்ன பண்ணா? அவன் கொண்டு வந்தான் பாருங்க. அவன் கட்டிடங்களை கட்ட ஆரம்பித்தான். அது மட்டும் இல்ல பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். நான் சொல்லல, வேதம் அப்படிதான் சொல்லுது. இப்போ உலகத்துல இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதுக்கு யார் காரணம்? யாரு? காயினும் காயின் சந்ததி மூலியமா தான் உலகத்துல என்ன பண்ணுது? இது எல்லாம் வந்தது பாருங்க. நீங்க நம்ம வாழ்கின்ற இந்த காலம் கல்வியின் காலமா இருக்கு. அந்த காலத்துல நடந்தது போல இப்ப நடக்குதே இல்லையா பிரதர்? எவ்வளவு பேர் நடக்குதுன்றீங்க? இது கல்வியின் காலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எந்த காலமா இருக்கு? விஞ்ஞான காலமா இருக்கு. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு காலம் இந்த காலத்தை பார்க்கல. என்ன தெரியுமா? பில்டிங்ஸ், கட்டிடங்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்காததே இந்த காலத்தை நீங்க பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் எதை கட்டுறாங்க சொல்லுங்க? பில்டிங்ஸ் தான் கட்டுறாங்க. ஏன்னா 4:17 அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏறக்கூடிய பெயரிட்டான். பாருங்க, அவன் எதை கட்டுறான்? அப்ப இந்த நீங்க உலகத்துல நடக்கிறது எல்லாத்தையும் யார் தான் கொண்டு வந்தது? அதான் பைபிள் சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்தில் உள்ளவைகளையும் என்ன பண்ணாதீங்க. ஏன்னா இது யாரால உண்டானது அல்ல, தேவனால் உண்டானது அல்ல. இது எல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். பாருங்க, நம்ம வாழ்ற காலம் என்ன தெரியுமா? கல்வியின் காலமா இருக்கு, விஞ்ஞானின் காலமா இருக்கு. எந்த காலத்திலையும் பார்க்காத பில்டிங்ஸ் இந்த காலத்துல பார்க்கலாம். கிராமத்தை கூட நீங்க பார்க்கலாம். கிராமம் கூட விவசாய நிலத்தை விட்டுட்டாங்க. நான் எங்க ஊருக்கு போயிட்டு வந்த ரீசனா எல்லா நிலமும் வித்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பிளாட் போட்டான், எல்லாத்தையும் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு பெங்களூர்ல
ஆடு மாடு மிருகங்களுக்கு உணவு எங்களை கிடைத்து பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன சந்தில சின்ன சின்ன இடத்துல எல்லாம் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இது முடிவின் அடையாளம் ஒன்றாக இருக்கிறது. இதுவும் என்னவா இருக்கிறது? ஏன்னா அதுதான் காயின் செஞ்சான், இன்னைக்கு காயினுடைய சந்ததி இன்னைக்கு அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது தெரியுமா? சேத்துடைய சந்ததி. இன்னொரு பக்கம் யார் இருக்கிறாங்க? சேத்துடைய சந்ததி என்ன பண்ணுதுன்னா, அது தாழ்மையான ஒரு சந்ததியா இருக்கு. அது தேவனை தொழுதுக்கூடிய சந்ததியா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இருக்கிற எல்லா காயின் சந்ததியும் பாருங்களேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு சபைக்கு போகணும், தேவனுடைய வார்த்தை கேட்கணும், அதுதான் என்னுடைய கடமை என்று தெரியல. எங்க போகுது இன்னைக்கு? குடிக்கிறது, வேலைக்கு போறது, ஊரை சுத்துறது. இது என்ன சந்ததி? காயின் சந்ததி. ஆனா சேத்துடைய சந்ததி, ஆதாமுடைய சந்ததி, தேவனுடைய சந்ததி நம்மளா இருக்கிற நம்ம அவரை தொழுது கொள்வோம், அவருடைய வார்த்தை கேட்கிறோம். ஏன் தெரியுமா? நிலையான நாம நமக்கு இங்க இல்ல, வரப்போவரை தேடுகிறோம். அப்ப இந்த காலத்துல நீங்க பார்க்கும்போது இதுக்கு என்ன அடையாளமா இருக்குன்னா, ஒரு முடிவின் காலமா இருக்கிறது பாருங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எதை அனுப்புகிறாருன்னா, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். யார் அனுப்புகிறாரு? ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். ஏன்னா தீர்க்கதரிசி தான் தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாரு? கொண்டு போகிறார். அப்போ அந்த தீர்க்கதரிசி செய்தியானது எப்பவுமே கிருபையும் இரக்கமும் விடுவிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த தீர்க்கதரிசி செய்தி நமக்கு என்ன கொடுக்கிறது? கிருபை கொடுக்கிறது, இரக்கத்தை கொடுக்கிறது. அதுதான் நமக்கு விடுதலின் செய்தியாகவும் இருக்கிறது. நோவாவுடைய காலத்துல கர்த்தர் அவன் ஒரு தீர்க்கதரிசியை வைத்தார். நோவாக்கு கர்த்தர் ஒரு செய்தியை கொடுத்தார். என்ன செய்தி தெரியுமா? இந்த உலகத்தை நான் என்ன பண்ண போறேன்? நியாயத்திற்கு போகிறேன். என்ன பண்ண போறேன்? நியாயத்திற்கு போகிறேன். ஆமா, தண்ணீரினால நான் அழிக்க போகிறேன். நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, நீ வந்து ஜனங்களை என்ன பண்ணணும்? எச்சரிக்கணும் அப்படின்றான். 120 வருஷமா அவர் என்ன பண்ணாரு? பிரசங்கிக்கிறார். ஆனால் அவங்க குடும்பத்தை தவிர யாருமே என்ன பண்ணல, பேழைக்குள்ள வரவே இல்லை. அது நோவாவுடைய செய்தியானது இரக்கமுள்ளதா இருந்தது. நோவாவுடைய செய்தி நோவா காலத்துல எதுவா இருந்தது? இரக்கமுள்ளதா இருந்தது பாருங்க. ஆனால் 120 வருஷமா இந்த இரக்கத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி விட்டுட்டாங்க. இப்ப தள்ளிவிடுவர்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா, நியாயத்திற்கு உண்டாகுது. தள்ளிவிடுவர்களுக்கு என்ன உண்டாகுது? நீங்க அதை அந்த காலத்திலே பார்த்திருக்கலாம். அப்ப ஜனங்கள் அதுக்கு என்ன பண்ணல? நோவாவுடைய செய்திக்கு செவி கொடுக்கல பாருங்க. அவங்க தவறி போயிட்டாங்க, தள்ளி விட்டுட்டாங்க. எவ்வளவு பேர் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்குறீங்க? 10:27 சொல்லுது யோவான், என் ஆடு என் சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டனா நீ அவருடைய ஆடு. தேவனுடைய வார்த்தை என்னால விசுவாசிக்க முடியல, என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, என்னால இப்படிலாம் மாற முடியாதுன்னு சொன்னா நீ ஆடு இல்ல, நீ பன்னி. நீ யாரா இருக்கிறா? நீ ஒரு பன்னியா இருக்கிறா பாருங்களேன். எந்த சந்தேகமும் இல்லை. உனக்கு நீ உன நியாயாதிபதியா இருக்கலாம். பைபிள் சொல்லுது, மதியனுக்கு தான் வழி செம்மையா இருக்கும். மதியன்னா யாரு? முட்டாளு. நான் இதெல்லாம் கரெக்ட். அவனுக்கு அவனுக்கு ஒரு வழி வச்சுக்கான். அவன் மற்றவங்க சொல்றது கேட்க மாட்டான். நான் கரெக்டா இருக்கிறேன். வசனம் சொல்றது அந்த மாதிரி. ஹல்லேலூயா. ஆமா, பைபிள் சொல்லுது நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். இருதயத்தின்படி நடக்கக்கூடாது. இருதயத்தை நம்புகிறவன் மூடன், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் ஞானவான். சரி, இங்க பாருங்க. இப்போ நோவா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். என்ன கொடுக்கிறார்? அவர்கிட்ட செய்தி கொடுக்கிறார். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணும் போது நோவை பார்த்து பைத்தியக்காரன் சொன்னாங்க, கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. ஆனால் நோவுடைய செய்தி தான் அவருடைய ரட்சிப்பு பண்ண வழி அவங்க அறியாம போயிட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு செவி கொடுக்கறதுக்கு என்ன இல்ல, மனசே இல்ல பாருங்க. ஆமா, இக்காலத்துக்கு அது கரெக்டா பொருந்துது. நல்லா புரியுங்க. சபைக்கு வர விசுவாசிகளே, வார்த்தையை கவனமா கேளுங்க. இக்காலத்தில் அப்படிதான் நடக்கிறது. நோவாவுடைய இடத்துல இன்னைக்கு ஒரு சபையை உண்டாக்கி, ஒரு ஊழியக்காரனை உண்டாக்கி செய்தி வந்து கொண்டிருக்கு. ஆமா, இன்னைக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட அவர் உங்களுக்காக மரிச்சாரு பிரதர், அவர் உங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு, அவர் உங்களுக்காக வரப்போகிறாரு, போய் உலகத்துக்கு இந்த சத்தியத்தை சொல்லுங்க. உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? பைத்தியக்காரனே, எங்களால் இதுக்கு செவி கொடுக்க முடியாது, எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நோவா நாட்கள்ல புசித்து குடித்து வெறிகொண்டு இதைத்தான் செய்தார்கள். இன்னைக்கு அது நடக்கும். கரெக்டா பொழுது பாருங்க. இப்படியாப்பட்ட காரியம் நடந்த போதிலும் நோவா வார்த்தைப்படி தன்னை காத்துக்கொண்டார். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நம்ம ஒரு நோவாய் தெரிவிக்கிறார். ஒரு நோவை குடும்பமாய் வைத்திருக்கிறார். உலகம் வந்து தீட்டுப்பட்டிருக்கும். ஆனா உங்களை சுத்தமா காத்துக்கொள்ளுங்க. கரெக்டா பொருந்தது பாருங்க, இல்லையா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சபைக்கு சீக்கிரமா வருகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்முடைய சபைக்கு சீக்கிரமா வருகிறார் பாருங்க. இன்னைக்கு சபையும் பார்த்து நோவா நீ சொன்னாங்க, பைத்தியக்காரன், முட்டாளு,
மழையே வர போறது இல்லை, எதை உண்டாக்குகிறான்? பேழையை கட்டி கொண்டிருக்கிறான் பாருங்கன்னு சொல்லி, இவைகள் இவ்வளவு பரிசு மத்தியிலையும் நோவா தன் விசுவாசத்தை விடாம தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தன் பேழையை கட்டி கொண்டிருந்தான். எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? அதுவே பெரிய அதிசயம். இன்னைக்கும் சபையும் அப்படிதான் இல்லையா? சபையை பார்த்து பரிசம் பண்றாங்க, ஊழியக்காரனை பார்த்து பரிசம் பண்றாங்க, கிறிஸ்துவனை பார்த்து பரிசம் பண்றாங்க. இப்படி இருந்த போதிலும் இந்த சபை இந்த ஊழியத்தை விடாம செய்து கொண்டிருக்கிறது இதுவே பெரிய அற்புதம். அதான் நம்ம எந்த காலத்துல ஜீவிக்கிறோம்னா கடைசி காலத்துல ஜீவிக்கிறோம். ஜாக்கிரதையா இருங்க. நோவா காலத்துல நடந்தது போல என்ன பண்ணும் நடக்குன்னு சொன்னார். ஆபிரகாமும் சாராலும் மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? நீங்க 18ஆம் அதிகாரத்துல வாசினா அது தெரியும். மம்ராத் என்கிற அந்த சமபூமியில தான் அப்ப ஆபிரகாம் இருந்தாரு. கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 75 வயசு இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த மாதிரி உன்னுடைய மனைவி கர்ப்பவதி ஆவா, அவளுக்கு நீ ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடன்னு சொல்லி இல்லையா? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கடந்து போனது? 75 வயசுல சொன்னது 25, அதாவது 100வது வருஷத்துல இப்ப வந்து கொண்டிருக்கிறான். இப்ப சாராலும் ஆபிரகாமும் எங்க இருக்கிறாங்க? மரத்தடியில் இருக்கிறாங்க. 18ஆம் அதிகாரத்துல கிளியரா சொல்லப்படுற, வீட்டுல போய் வாசிங்க. இப்போ 3 நபர்கள் வராங்க அவங்க தேடி. யாரு? 3 பேர் வராங்க. 3 பேர் வந்த உடனே சாரால் அதை பார்க்கிறான். சாரால் பார்த்த உடனே அவன் எங்க போயிட்டான்? கூடாரத்துக்கு போயிட்டான். எங்க போயிட்டா? கூடாரத்துக்கு போயிட்டா. சாரால் எங்க போயிட்டா? கூடாரத்துக்குள்ள போயிட்டா. உடனே ஆபிரகாம் அந்த 3 பேரை பார்க்கிறான். அந்த 3 பேர் வந்தது யாரா? 2 தேவ தூதர்கள், ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை சந்திக்கும் போது எப்படி வராருன்னா அவர் மனுஷனா வருகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது சொல்றாரு, ஆபிரகாம் என்ன பார்த்தாரு பண்ற. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? என்ன பார்த்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஆபிரகாம், ஏன்னா ஆபிரகாமுடைய வம்ச வழியா தான் அவங்க வந்தாங்க. எதுக்கு பார்த்தா அவங்க யாரை தான் சொல்லுவாங்க? மோசேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யாரை சொல்லுவாங்க? ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க வராரு பாருங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா ஆபிரகாம் அவர் என்ன கூப்பிட்டான் தெரியுமா? ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். ஆபிரகாம் அவர் என்ன கூப்பிட்டான்? ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். தேவ தூதரை பார்த்தல்ல, தேவனை பார்த்து. ஏன்னா ஆபிரகாம் வந்து ஆபிரகாம் இப்படி இருக்கிறார், ஃபேஸ் டு ஃபேஸ். ஆபிரகாம் இங்க இருக்கிறாரு, அவர் யார் பார்க்கறது? தேவன் பார்க்கிறார். கூடாரம் எங்க இருக்கு? அவர் முதுகு பின்னாடி. கூடாரம் எங்க இருக்கு? அவர் முதுகு பின்னாடி இருக்கு பாருங்க. ஆமா, இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே 75 வயசுல நான் உன்னை சந்திச்சேன், உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினேன். அந்த வாக்குத்தத்தத்தை சந்திக்கும்படியாக நான் இங்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சந்திக்கும்படியாக என்ன பண்ணிருக்கிறேன்? நான் இங்க வந்திருக்கிறேன். சாரா என்ன பண்ண போறா? ஒரு குழந்தை பெற்றெடுக்க போகிறா அப்படின்னு சொல்லும் போது யார் சிரிக்கிறது உள்ள இருந்து? சாரா என்ன பண்றா? ஏன்னா அவர் அவிசுவாசி. தேவனுடைய வார்த்தை அவர் விசுவாசிச்சிருந்தா அவன் என்ன பண்ணிருக்க மாட்டா? சிரிச்சிருந்திருக்க மாட்டா பாருங்க. ஏன்னா வந்தது அங்க தேவன் என்பது ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு, சாராளுக்கு தெரியல. ஏதோ மனுஷன் தானே வந்தாரு, ஏதோ மனுஷன் போல தான் இருக்கிறாரு, இவரால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சிந்திச்சா. அப்போ இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்து இப்படி இருக்கிறாரு, ஆபிரகாமும் இப்படி இருக்கிறான். யாருக்கு இருக்கு கூட இருக்கல? சாராள். ஆனால் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, சாராளே நீ என்னை பார்த்து சிரிச்சான்ற. எப்படி? அவர் இப்படிதான் இருக்கிற மனுஷனா இருந்தா அவர் சிரிச்சது அவருக்கு தெரியுமா? மனுஷனா இருந்தா உள்ள என்ன நினைச்சது அவருக்கு தெரியுமா? இப்படி நின்று இப்படிதான் நிக்கிறாரு. பின்னாடி அவர் என்ன நினைக்கிறா, என்ன நினைச்சு சிரிச்சன் என்பது இங்க இருந்து சொல்றாருன்னா அவர் மனுஷன் இல்லையா, அவர் தேவன். அவர் மாம்சத்தில் வந்த தெய்வம். ஹல்லேலூயா. உடனே சாரா என்ன பண்றா? யார்கிட்ட போய் சொல்றா? போய் சொல்றீங்க அத்தனை பேருமே யார்கிட்ட போய் சொல்றீங்க? பைபிள் சாலமோன் கிளியரா சொல்றாரு, பொய் புதனன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அந்த குழந்தை அவன் வயிற்றுல உருவாகும் போது அவளை என்ன பண்ணிட்டா? இப்ப விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டா பாருங்க. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? இப்ப உடனே 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நான் செய்ய போறது உனக்கு மழை பெய்யணும். நான் செய்ய போறது, ஏன்னா இப்ப அவர் எதை செய்ய போகிறார் என்று சொன்னால் ஒரு நியாயத்தீர்ப்பு அங்க வைத்திருக்கிறார். சோதம் குமரன் என்ன பண்ணிருக்கிறாரு? அங்க ஒரு நியாயத்தீர்ப்பு வச்சிருக்கிறார். அப்போ அதை அழிக்க போறேன்னு சொல்லி முன்னதாவே யாருக்கு வெளிப்படுத்துறாரு? யார் வெளிப்படுத்துறாரு? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் யாரா இருந்தா? தீர்க்கதரிசியா இருந்தான். ஆபிரகாம் கர்த்தரோட தரிச்சு நிற்கும் போது என்னென்ன செய்ய போகிறாரோ ஆபிரகாம் என்ன பண்றாரு? இப்ப வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம ஆபிரகாமை போல தேவனுடைய சமூகத்துல வார்த்தையில நிலைச்சிருப்போம் என்று சொன்னால், வார்த்தையில தரித்திருப்போம் என்று சொன்னால், அவர் செய்ய போகிற சபைக்கு வெளிப்படுத்துவார். அவர் தன்னுடைய மனவாட்டி வெளிப்படுத்துவார் பிரதர். ஆமா, இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சொல்றேன், நான் எப்பவுமே அதை நினைச்சு பார்ப்பது உண்டு. இது எல்லாம் தெரிஞ்சு நான் ஆயத்தமாகலன்னா வருகிற தண்டனை எவ்வளவு? எல்லாம் தெரிஞ்சு நீ ஆயத்தமாகலன்னா உனக்கு வருகிற தண்டனை எவ்வளவு? ஹல்லேலூயா. ஆமா, அப்ப பாருங்க, ஆபிரகாமை போல ஒரு சபையானது தேவனுடைய பிரசன்னத்துல என்ன பண்ணணும்?
இருக்கணும். அதுதான் சபை கூடி வருதுல ஜனங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. பாசம் பேர்ல தான் ஜெபம் பண்ணணும். சபைக்கு மட்டும் வந்தால் மட்டும் ராப்சர் போக முடியாது பிரதர், மனசுல நினைச்சுக்க. நான் சேலஞ்ச் பண்றேன். சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போனா வந்தால் என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஸ்தாபன சபையால தான் பண்றாங்க. சபையில ஒரு உபவாச ஜெபம் நடக்கிறது. ஆனா உபவாச ஜெபத்துக்கு ஜனங்கள் ஏன் வரல எனக்கு புரியல. சோம்பேறிகள். உபவாச ஜெபத்துக்கு வந்தவங்க சொல்லல, உபவாச ஜெபத்துக்கு வராதவங்க சோம்பேறிகளா இருக்காங்க, சாக்கு போக்கு சொல்றாங்க. நேரம் இருக்குங்க, ஜபத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனா நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ ஒரு மாயக்காரி, நீ ஒரு மாயக்காரன். சாக்கு போக்கு சொல்லாதீங்க பிரதர், சோம்பேறிகளா இருக்காதீங்க, தேவ பிரசன்னத்துக்கு வாங்க. ஹalleluya. எவ்வளவு கிலோமீட்டர்னாலும் சரி, எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி, அதை பொருட்படுத்தாதீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை உங்களுக்காக பார்க்கல. சரி, இப்போ என்ன சொன்னேன் நானு? அப்ப ஆபிரகாம், அப்ப நம்ம எங்க தரிச்சிருக்கணும்? ஆபிரகாம் தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தானா இல்லையா? கர்த்தர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணார். அதே போல சபையானது தேவனுடைய வார்த்தையில நீங்க நிலைச்சிருப்பீங்கன்னா, தேவ பிரசன்னத்துல இருப்பீங்கன்னா, செய்ய போகிறது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நிச்சயமா வெளிப்படுத்துவார். ஆமா, ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். சிமியோனுக்கு வெளிப்படுத்தின அதே தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறார், அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்ப என்ன செய்தி தெரியுமா? சோதம் குமாரனுக்கு என்ன பண்றாரு? தேவன் அங்க அனுப்புகிறார். ஏன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ அழிவு உண்டாகுறதுக்கு சற்று முன்னதாகவே அதோடைய செய்தியா இருந்ததா? அழிவு உண்டாகுறதுக்கு சற்று முன்னதாகவே அதோடைய செய்தியா இருந்தது. என்ன செய்தி? லோத்து சந்திக்கிறாங்க. இப்ப யார் சந்திக்கிறாங்க? நல்லா புரிஞ்சுங்க. அது நெக்ஸ்ட் வர உங்களுக்கு புரிஞ்சிருந்த செய்தி முடியல. இப்ப கர்த்தர் யாரை சந்திக்கிறாருன்னு சொன்னா லோத்தை சந்திக்கிறார். ஏன் தெரியுமா? அவங்க ஒரு மனவாட்டி. அந்த சோதம் குமாரால் எத்தனை மனவாட்டி தான் இருக்கிறாங்க? மொத்தம் எத்தனை பேரு? 4 பேர். அந்த 4லையும் கர்த்தர் மைனஸ் பண்ணி எத்தனை பேர் தான் கொண்டு வராரு? 3 பேர் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. சோதம் குமாரால கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க? 4 பேர். அந்த 4 பேர்ல ஒருத்தர் மைனஸ் பண்ணிட்டாரு, 3 பேர் தான் ரட்சிக்கப்படுறாங்க. அதான் சொல்றேன், ரொம்ப கவனமா இருங்க. அந்த 3 பேர்ல நீங்களும் நானும் ஒருத்தரா இருக்கும். அந்த 3 பேர்ல நீங்களும் நானும். ஆனா லோத்து மனைவி போல அத்தனை லோத்து மனைவி அழைச்சார். ஆனாலும் அவன் என்ன பண்ணா? திரும்பி பார்க்காதே அப்படின்ட்டாரு. ஆனா உடனே அவன் என்னதான் பார்த்தா? இங்க என்ன வருது? லோத்துவை கர்த்தர் சந்திக்கிறார். லோத்து கிட்ட ஒரு செய்தி கொடுக்கிறார். என்ன செய்தி தெரியுமா? அது விடுதலின் செய்தி. அது என்ன செய்தியா இருக்கு? அது 19ஆம் வசனத்துல போய் வாசிங்க. அது ஒரு விடுதலின் செய்தியா இருக்கு பாருங்க. ஜனங்களை இயேசு கிறிஸ்து விடுவிக்க எவ்வளவு முயற்சி பண்ணினார். நோவுடைய காலத்துல அவர் முயற்சி பண்ணினார், அவங்க தள்ளி விட்டுட்டாங்க. அடுத்தபடியாக சோதம் குமாரனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். ஜனங்கள் மனம் திரும்புன்னு சொல்லி, ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு செவி கொடுக்காம நோவ காலத்துல தள்ளினது போல இந்த காலத்திலையும் தள்ளி விட்டாங்க. இந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி விட்டாங்க பாருங்க. அந்த செய்தி புறப்பட்டு போனது. ஆனா அவங்க பரிசம் பண்ணாங்க. லோத்து போய் சொல்றான். லோத்து கிட்ட ஒரு செய்தி வந்தது. என்ன தெரியுமா? உனக்கு தெரிஞ்சவங்க யார் யார்? உன் சொந்தக்காரங்க, உன்னுடைய பிள்ளைகளுடைய புருஷமாருங்க, உனக்கு யாரெல்லாம் தெரியுமா அவங்கள என்ன பண்ணுது செய்தியை போய் சொல்லு. ஆமா, அப்ப சொல்லும் போது அவங்க உன்னோட கூட நான் என்ன பண்ணுவாங்களே தப்பி வைப்பேன், அவங்க விடுதலையாக்குன்ற. லோத்து போனானா இல்லையா? லோத்து போய் சொன்னானா இல்லையா? சரி, இப்ப லோத்து செய்தி சொல்றான். ஆனா யாரும் என்ன பண்ணல? ஒருத்தர் கீழ்படுத்தாங்களா பிரதர்? அவனை பார்த்து என்ன சொன்னாங்க? பைத்தியக்காரன். என்னது வானத்துல? ஏன்னா வானத்துல இப்போ தூதர்கள் என்ன பண்றாங்க? சங்காரத்துக்கு ரெடியா இருக்கிறான். ஒரு ஒரு கோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வானத்துல அக்கினி இருக்கிறது ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி செய்தி போகுது. அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? பைத்தியக்காரன், ஏதோ வானத்துல அக்கினி வர போகிறது, கர்த்தர் எங்களை அழிக்க போகிறாரு. நாங்க இங்க எவ்வளவு ஆணும் கல்யாணம் பண்றோம், பெண்ணு கல்யாணம் பண்றோம். சோதம் குமாரால ஏத்திக்கு மாறாக பாவம் நடந்தது. அதே காரியத்தை நம்ம இந்திய தேசத்துல பார்க்கலாம். பெண்ணும் கல்யாணம் பண்றது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எஸ், உனக்கு எந்த புருஷனோட பேசுதோ பேசு, எந்த மனைவியோட பேசுதோ பேசு. கவர்மெண்ட் சட்டம் பார்த்தியா? ஆனா பைபிள் அதை அக்செப்ட் பண்ணாது. பைபிள் அதை என்ன பண்ணாது? அக்செப்ட் பண்ணாது பாருங்க. எஸ், இன்னைக்கு கண் போன போக்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவும், மனம் போன வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுமே வார்த்தைக்கு திரும்பு. செய்தி வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு இந்த உலகம் சோதம் குமரவா இருக்கு. இன்னைக்கு சோதம் குமரல் என்னென்ன காரணமா இருந்ததோ இந்த தேசத்துல நீங்க பார்க்கலாம். இயற்கைக்கு மாறாக எல்லாமே இருக்கு இந்த தேசத்துல. செய்தி புறப்பட்டு போச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? பரியாசம் செய்தார்கள் பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க? பரியாசம் செய்தாங்க. ஆனா அந்த செய்தி இரக்கமுள்ளதா இருந்தது.
அந்த செய்தி கிருபை உள்ளதா இருந்தது. அந்த செய்தி விடுதலை கொடுக்கக்கூடியதா இருந்தது. சேம் நோவாவுக்கு என்ன செய்தியோ அதுதான் இருக்கும். லோத்துக்கு செய்தி போது அது ஒரு இரக்கம் உள்ளதா இருந்தது, அது கிருபை உள்ளதா இருந்தது, அது ஒரு விடுதலையா இருந்தது. யாருக்கு எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்க சிஸ்டர்? எத்தனை பேர்? 3 பேர் தான் ஏற்றுக்கொண்டாங்க பாருங்க. இப்போ தூதன் பார்க்கறான். ஆக்சுவலி ஆண்டவருடைய நேரம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய நேரம் தான் ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பத்தில் ஆதியாகமம் வாசிச்சோம் இல்லையா? தூதன் என்ன சொன்னான்? சீக்கிரம் தாமதம் பண்ணாத, என்ன பண்ணுன உன்னை தப்பித்துக் கொள்ளுங்க. அந்த வசனம் வாசிக்க நேரம் இல்லை, அதை சொல்றேன். அப்ப தூதன் அந்த செய்தியை கொடுத்து வெயிட் பண்றான். ஆனா ஜனங்க என்ன பண்ணல, மன திரும்பல, அதை ஏற்றுக்கொள்ளல, பரிசம் பண்றாங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு லோத்துக்கிட்ட? லோத்துக்கிட்ட என்ன சொல்றாரு? நீ வா தீவிரமா. அது லோத்து வரல, இவங்களே என்ன பண்றாங்க, கையை பிடிச்சி தீவிரமா வா. அல்லது என்ன ஆகணும், எவ்வளவு தீவிரமா, என்ன சீக்கிரம் சீக்கிரமா வா, தீவிரமா வா, நீ ஓடிப்போ, தப்பிச்சுக்கொள். என்ன பண்ணு, தப்பித்துக்கொள். ஏன் தப்பிச்சுக்கொள்ன்றாரு? இன்னொன்னு சொல்றாரு, நீ அங்க போய் சேர மட்டும் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஒரு ஆணின் சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். லோத்துவே, உன்னுடைய மனைவி உன் பிள்ளைகளை நீ என்ன பண்ணு, கூட்டு வெளியே போ. லோத்துடைய மனைவி வந்தா, ஆனா அவ என்ன பண்ணிட்டா, திரும்பி பார்த்தா. அவ வந்தால போயிருக்கலாம்ல, ஏன் திரும்பி பார்த்தா தெரியுமா? இருதயத்துல இன்னும் உலகம் இருக்கு. சபைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஏன் இன்னும் நீங்க உலகத்தை திரும்பி பார்க்கறீங்க தெரியுமா? உங்களுக்குள்ள உலகம் இருக்கு. அவ வந்தது உண்மைதான், ஆனா இருதயத்திலிருந்து வரல. சபைக்கு வருகிற உங்களை பார்த்து சொல்றேன், எவ்வளவு பேர் முழு இருதயத்தோட சபைக்கு வரீங்க? முழு இருதயத்தோட வார்த்தை கேட்கணும், முழு இருதயத்தோட தசம பாகம் கொடுக்கணும். எதை செஞ்சாலும் நீ முழு இருதயத்தோட பண்ணும்போது இயேசு ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். லோத்துடைய மனைவி வந்தா, உங்களை போல அவளும் வந்தா, உண்மைதான். ஆனா வந்தவ என்ன பண்ணிட்டா, திரும்பி பார்த்தா. காரணம் அவருக்குள்ள என்ன தெரியுமா? உலகம் இருக்கு. நீங்க உலகத்தை நேசிக்கிறவர்களும் உலகம் உங்களுக்குள்ள இருக்கிறவர்களும் உங்களால இயேசு கிறிஸ்துவாக எதுவும் செய்ய முடியாது. எஸ், நீங்க அதான் சொல்றாரு, உலகத்தில் உள்ள நேசிக்காத. ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணிடுவோம், அழிஞ்சு போயிடும். கர்த்தருடைய சித்தத்தை செய்யறோம், என்றைக்கும் நிலைச்சிருப்பாங்க. பாருங்க, லோத்தையும் பிள்ளைங்க லோத்துக்கிட்ட சொல்றாரு, நீ தப்பிச்சுக்கோ, தீவிரம், சீக்கிரம், டைம் இல்லை, சீக்கிரம் நீ அங்க போ. எங்க போ? இந்த சோதம் குமரா விட்டு நீ போன பிற்பாடு தான் என்ன பண்ணுவேன், இந்த உலகத்தை என்ன பண்ணுவேன், நானு அழிப்பேன். ஏன்னா அது ஒரு விடுதலை செய்தியா இருந்தது. அது என்ன செய்தியா இருந்தது? ஒரு விடுதலை செய்தியா இருந்தது. வானத்திலிருந்து ஒரு துளி அக்கினி விழுவதற்கு முன்னதாகவே லோத்து சோதமை விட்டு வெளியேறிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. உபத்திரவ காலம் வருவதற்கு முன்னாடியே கர்த்தர் லோத்து எடுத்துட்டார். ஒன்னு பேட்டர். இரண்டாவது, வானத்திலிருந்து நோவாவுடைய காலத்துல வானத்திலிருந்து ஒரு மலை பூமியில விழுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நோவா பேழைக்குள்ள அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. இப்படி சொல்றேன், இது சபைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. லோத்துடைய காலமும் நோவாவுடைய காலம் எது கல்யாணமா இருக்கு? சபை கல்யாணமா இருக்கு. எப்படி பிரதர் சொல்றீங்க? மூன்றாவது உலக போர் உண்டாவதற்கு முன்பாக, அணுகுண்டு இந்த தேசத்தை தாக்குவதற்கு முன்பாக சபையானது கிறிஸ்துவை சந்திக்கும்படி எடுத்துக்கொள்ளப்படுவது செல்லும். கர்த்தர் என்னை இந்த உபத்திரவ காலத்திலிருந்து என்னை தப்புவித்திருக்கிறார். கர்த்தர் வரப்போற நியாயத்திற்குள்ளிருந்து என்னை தப்புவிக்கிறார். எது செய்தி? நோவா காலத்துக்கு என்ன செய்தி போனதோ அந்த செய்தி இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது. லோத்துடைய காலத்துல என்ன செய்தி போனதோ அதே செய்தி தான் பிரதர் இன்னைக்கும் பேசுது. இது கிருபையின் செய்தி, இது இரக்கத்தின் செய்தி, இதுதான் உங்களை விடுதலையாக்குற செய்தி. அதான் சொன்னேன், உபத்திரவ நாள் வரதுக்கு முன்னாடி எது மேல போயிடும்? சபையானது மேல போயிடும். எப்படி சொல்றீங்க? அதுதான் பழைய ஏற்பாடுல 2 பேட்டர்ன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யாரு? நோவா. பூமியில ஒரு சொட்டு மழை விழுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எங்க அனுப்பிச்சிட்டார்? நோவாவை பேழைக்குள்ள அனுப்பிச்சிட்டார். தண்ணீரால அவனுக்கு என்ன பாதிப்பாச்சா? இல்ல. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைப்படி தன்னை காத்துக்கொண்டான். கர்த்தருடைய வார்த்தைப்படி காத்துக்கொள்ள நிலைமை என்ன ஆச்சு பிரதர்? 7 நாள் மழை வந்த உடனே ஆண்டு என்ன பண்ணிட்டார்? நோவா சொல்லிட்டாரு, கதவு கூப்பிட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஆமா, ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் அடைச்சது யாராலும் திறக்க முடியாது, அவர் திறந்தது யாராலும் பூட்ட முடியாது. ஒரு காலத்துல பேழையுடைய கதவு திறக்கப்பட்டிருந்தது, ஒருத்தர் வரல. பயத்தோட கர்த்தரை சொன்னார். இது இரக்கத்தின் செய்தி பிரதர். இது உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லாட்டி உங்களை நடுநடுங்க வைக்கிறதுக்கு பிரச்சனை அல்ல. இது இரக்கத்தின் செய்தி, இது கிருபையின் செய்தி, இது உங்களை விடுதலையாக்குகிற செய்தி. அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது வீட்டுக்கு திரும்புகிற நேரம் மிகவும் சமயமா இருக்கிறது. நம்ம சொந்த வீட்டுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற சபையானது வீட்டுக்கு போகிறதுக்கு சமயமா இருக்கிறது பாருங்க.
ஆனா ஆண்டவர் இப்ப சொல்லியிருக்கிறார், நீ அங்க போய் சேர மட்டும், எங்க நீ பரலோகத்துக்கு ராப்சர் போய் சேர்க்கிற மட்டும் இந்த உலகத்தை நான் என்ன பண்றேன், பிடிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா ரொம்ப நாள் ஆகாது, அது டைம் முடிஞ்சிச்சு. டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஆமா, ஆனாலும் நேரத்தை கொடுத்திருக்கிறார், பயன்படுத்திக்க. நான் பண்ணிக்க, பயன்படுத்திக்க. சபையில் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவின் ஒரே சரீரமாய் மாறுகிறவர்களும் சங்கார தூதன் என்ன பண்றானா, அணுகுண்ட கையில வச்சிருக்கிறான். என்ன பண்றானா, நோவுடைய காலத்துல எவ்வளவு பேர் கேட்கறீங்க, சங்கார தூதன் எதை பிடிச்சிட்டு இருக்கிறானா, அணுகுண்டுகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார். நோவு காலத்துல எதை அசைத்தார்? ஒரு முறை வானத்தை அசைத்தார், பூமி அசைத்தார். பூமி அசைச்சார். எங்கே கன்ஃபியூஷன் பண்ணிட்டீங்களே? பூமி கரெக்ட். நோவுடைய காலத்துல எதை அசைச்சாரா, அவர் பூமியை அசைச்சாராம். ஆனால் இந்த கடைசி காலத்துல அவர் எதை அசைக்க போறாரு தெரியுமா? வானத்தை. வானத்தை எப்படி அசைக்க முடியுமோ, சோதம் குமரன் என்ன நடந்ததோ அதுதான் இப்ப நடக்க போகிறது. அப்போ சோதம் குமரன்கிற ஒரு பட்டணம், ஆனா இப்ப முழு உலகமும். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா நான் சொன்னது? அப்ப பாருங்க, சபைகள் ஒன்று சேர்ந்து, மணவாட்டி சபை ஒன்று சேர்ந்து யார் போல மாறணுமா, கிறிஸ்துவின் சரீரமாய் மாறும்போது சங்காரதூதன் என்ன பண்றாரு, காத்து கொண்டிருக்கிறார். நீ போய் உன்னை தப்பித்துக்கோ. லோத்துக்கு செய்தி வந்ததே இல்லையா, நீ போ, தப்பிச்சுக்க. நீ அங்க போய் சேர மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றேன், உலகத்திலிருந்து வெளியே வாங்க. அந்த செய்தி அதான் சொல்லு. சோதம் குமரனை பார்த்து சொன்னார், லோத்துவே நீ என்ன பண்ண, வெளியே வா. ஹல்லேலூயா. ஆமா, உலகத்தை விட்டு நீங்க என்ன பண்ணணும், வெளியே வரணும். பாருங்க, ஏன் இந்த உலகத்தை கர்த்தர் எதுக்காக வைத்திருக்கிறார், அழிவுக்காக வச்சிருக்கிறார். உலகத்தை விட்டு வெளியே வா. ஏன் தெரியுமா, அவர்கள் உலகத்தரா இருக்கிறபடினால உலகத்தோடு அவர்கள் அழிஞ்சு போவாங்க. சபைக்கு வருகிற உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே உலகத்தரா இருக்கிறாங்க, அவர்கள் உலகத்தோடு அழிந்து போவார்கள். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நீ கிறிஸ்துவோட வீட்டுக்கு சென்று விடுவான். எங்க இருந்தா பாதுகாப்பாக, பேரை கூட தான் உனக்கு பாதுகாப்பு. கிறிஸ்து என்ற பேரை தான் நமக்கு பாதுகாப்பு. அதான் நீங்க செய்தி சொல்லுது, வாங்க கிறிஸ்து என்ற பேரைக்குள்ள வாங்கன்றோம். பரியாசம் பண்ணுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாதுகாப்பா இருக்கணும் என்று சொன்னால், இந்த உபத்திரவ காலத்தை நீங்க தப்பித்துக் கொள்ளணும்னு சொன்னா நீங்க ராப்சர்ல போயிடணும். ஆமா, சோதமுக்கு செய்தி வந்துச்சே இல்லையா, சோதமுக்கு செய்தி போனது. ஆமா, ஆனால் அந்த செய்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி விட்டுட்டாங்க. பாருங்க, ஆமா, லோத்து பார்த்து சொல்ற, தீவிரம் வெளியே வா. ஏன்னா நேரம் முடிஞ்சிருச்சு. நான் ஆச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு. பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிற எல்லா சுபாவத்தையும் விட்டுருக்கு. நான் சொல்றது எவ்வளவு பேர் புரியும்? உலகத்தை விட்டு வெளியே வர என்ன அர்த்தம்? உலகத்துக்கு நீ எங்க போக? உலகம் என்பது என்ன தெரியுமா? பெருமை என்பது ஒரு உலகம், போராமை என்பது ஒரு கெட்ட அசுத்தாவி, கசப்பு, விரோதம் உங்களுக்குள்ள இருக்கா? நான் சொல்றேன், வெளியே வா. உனக்குள்ள கசப்பு இருக்கு, உனக்குள்ள விரோதம் இருக்கு, உனக்குள்ள பகை இருக்குதுன்னா தயவு செய்து சொல்றேன், ராபோஜனம் எடுப்பது உங்களுக்கு தகுதி அல்ல, காலை கழுவுவது உங்களுக்கு தகுதி அல்ல. ராபோஜனத்துக்கு உண்டான அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறது போல நம்ம ஒருவர் நேசிக்கணும். அதுக்கு தான் ராபோஜனம் எடுக்கிறோம். ஆமா, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிற எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க. நான் அப்படி சொல்றேன், எல்லா வார்த்தையும் நிற்று, எல்லா வார்த்தையும் என்ன பண்ணு, நிறுத்து. ஏன்னா நம்ம எங்க போக போறோம்? நான் அப்படி சொல்லி முடிக்க போகிறேன். ஒரு ஒழுக்கமான ஸ்திரியை போல உடை உடுத்துங்க. எப்படி உடுத்துங்க? சபைக்கு வருகிற தங்கச்சிங்களே, சிஸ்டர்ஸ், உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றேன், ஒழுக்கமான ஸ்திரிகளை போல உங்களுடைய உடையை உடுத்துங்க. ஒழுக்கமா உங்க தலைகளை வாருங்க, ஒழுக்கமா உங்களுடைய அலங்காரங்கள் பண்ணுங்க. புருஷர்களையும் பார்த்து சொல்றேன், சிகரெட் பண்றது, ஸ்மோக் பண்றது, ஒழுக்கமான புருஷனை போல நடந்து கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்துவனை போல பேசுங்க. எப்படி பேசுங்க? ஒரு கிறிஸ்துவர்களை போல பேசுங்க. நான் சொல்றது புரியுதா? வேலைக்கு போற பிள்ளைங்களே, படிக்கிற பிள்ளைங்களே, ஊழியம் செய்யற பிள்ளைங்களே, கிறிஸ்துவர்களை போல பேசு. நீ பேசும்போதே நீ ஒரு கிறிஸ்துவன் தெரிஞ்சுக்கணும். பிரதர், உன் மேல அபிஷேகம் இருக்கு, உன் மேல அனாயிண்டிங் இருக்கு, நீ ஒரு கிறிஸ்தவன். உன் வாயில எப்படி தெரியுமா வார்த்தைகள் வரணும்? நீ பேசும்போது கண்டுபிடிச்சிடணும், பா நீ ஒரு கிறிஸ்தவனை பாட்டு. ஒரு கிறிஸ்துவனை போல பேசு. எப்படி பேசு? கிறிஸ்துவனை போல பேசு. எப்படி சொல்றேன்? ஒரு கிறிஸ்துவர்களை போல ஜீவிங்க. எப்படி ஜீவிங்க? ஒரு கிறிஸ்துவர் போல ஜீவிங்க. எல்லா ஆசை இச்சைகளையும் அழிச்சு விடுங்க. முதலாவது பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள வரும்போது என்ன தெரியுமா நடக்கும்? அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இரண்டாவது, பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை தருவார். இது நான் உணர்ந்து சொல்றேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரணும், பரிசுத்தமாகுவார். இரண்டாவது, பாவத்தை நான் அப்படி சொல்றேன், உன்னை பரிசுத்தம் பெற்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உன் சுபாவம் மாறி இருக்கும்.
நான் இன்னொரு அதுக்கு மேல போய் என்ன தெரியுமா சொல்றேன், பாவத்தை குறித்து நீ சிந்திக்கவே மாட்டா, அது உங்களுக்கு ஞாபகம் வராது, நீ மறந்து போயிட்ட. அது என்ன பண்ணிட்ட, மறந்து போயிட்ட. ஏன் தெரியுமா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஒரு கிறிஸ்தவன். எஸ், இந்த சரீரத்தில் வருகிற எல்லா இச்சைகளையும் அழிச்சு போடு, அதை இடம் கொடுக்காத. இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை அவள் தேவனை தரிசிப்பார். எஸ், அழிவு சமீபமா இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலம் போயாச்சு, வேலையானது சமீபமா இருக்குது. வேலையானது எப்படி இருக்கு, சமீபமா இருக்குது. பாருங்க, தப்பிச்சு கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க, தப்பித்துக் கொள்ளுங்கள். முழு உலகமே நடுக்கத்தில் இருக்கு. என்ன இருக்கு, முழு உலகம் நடுக்கத்தில் இருக்கு. ஏன் தெரியுமா, தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ராஜாக்கள் பயப்படுறாங்க, பிரபுக்கள் பயப்படுறாங்க. அடுத்து எவன் வருவான் நம்ம தேசத்து மேல, அடுத்து நம்ம தேசத்துக்கு என்ன நடக்கும், நான் சொல்றேன். முழு உலகமே நடுக்கத்தில் இருக்கு. நான் சொல்றேன், இதுவே உங்களுடைய கடைசி தருணமா இருக்கலாம். இந்த மெசேஜ் எழுதும்போது இதுவும் என்கிட்ட பேசிச்சு. இந்த வாரம் தான் உங்களுக்கு கடைசி தருணமா இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த வாரம் சபை நடக்குமான்னு கூட தெரியாது. எஸ், எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கு. இந்த செய்தி கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், ஞானஸ்நானம் எடுக்காத உங்களை பார்த்து சொல்றேன், இந்த நாள் இந்த செய்தி உங்களுக்கு கடைசி நேரமா இருக்கலாம். உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி சபையானது என்ன பண்ணும், உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி சபையை எங்க போயிடும், மேல போயிடும். பாருங்க, நேரம் சமயமா இருக்கு, விலகி ஓடுங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சொன்னார், ஓடு, திரும்பி பார்க்காத. என்ன பண்ணாத, திரும்பி பார்க்காத, ஓடு. லோத்தை பார்த்து சொன்னார், ஏன்னா புயலானது நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். புயல் வரும்போது பறவைகள், மிருகங்கள் எல்லாம் எங்க போகுமா, அதுக்குண்டான ஒரு இடம், அதுக்குண்டான மரத்துக்குள்ள என்ன பண்ணிடும், பறவைகள் சில சேஃபான மரங்கள் இருக்கு, அதுக்குள்ள என்ன பண்ணிடுமா, போயிடுமா. பாருங்க, நான் சொல்றேன், தேவனண்டை கதறுங்க. அப்படியே அந்த பிரசங்கத்தை எழுதும் போது அப்படியே கதறி அழுது ஆண்டவர்கிட்ட, ஒப்பு கொடுத்தே உம்மிடத்திலே, கண்ணீர் வடிச்சே நான் உம்மிடத்திலே. ஹல்லேலூயா. நீ சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீ பட்ட காயத்தினால் சுகமாகிறேன். தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம கதறணும் பிரதர், நம்ம அழுகணும். இன்னைக்கு நேரம் இருக்கு, ஆராதனை முடிச்சுட்டு அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு போ. பர்சனலா அழகிட்டு மூடிக்கொண்டு ஜெபம் பண்ணு, பைபிள் படி, அழுவு. ஐயோ ஆண்டவரே, எவ்வளவு கேவலமான பாவத்தை செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு அருவருப்பானதை பார்த்திருக்கிறேன், எத்தனை குடும்பத்தை பிரிச்சு உடைச்சிருக்கிறேன். கதை அழுவுங்க, இப்படியே அழுகு, இப்படியே மறந்துடுங்கிற நேரம். தேவனுடைய சமூகத்துல போயிட்டு நீங்கள் கதற போகுங்க. இந்த உபத்திரவ காலம் வருகிற அந்த புயலிருந்து நீங்க தப்பிச்சு கொள்ளலாம். அந்த பறவைகள், மிருகங்கள் எங்க போகுது தெரியுமா, அதுக்குண்டான ஒரு மனத்துக்குள்ள நம்மளுக்கு பாதுகாப்பான இடம் தெரியுமா, இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான் அதுக்குள்ள ஓடி என்ன பண்ணுவானா, சுகமா இருப்பான். பாருங்க, அவர் தம்முடைய பிள்ளையை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை கரிஞ்சு கொள்றார். ஒரு அப்பா அம்மா உண்மையை தன் பிள்ளைகளை நேசிப்பாங்கன்னா அந்த பிள்ளையை நம்ம கரிஞ்சு கொள்வாங்க. ஒரு ஃப்ரெண்டு நேசிக்கிறானா அந்த ஃப்ரெண்டு உண்மையை கரிஞ்சு கொள்வாங்க. ஒரு ஊழியக்கார விசுவாசம் நேசிக்கிறானா ஒரு ஊழியக்கார சபையை கரிஞ்சு கொள்ளுவோம். உண்மையான அன்பு எப்பவுமே திருத்தக்கூடியதா இருக்கிறது. உண்மையான அன்பு எப்பவுமே தன்னை சரி செய்யும். அவர் உங்களை நேசிக்கிறார். மறுபடியும் சொல்றேன், அவர் உங்களை எச்சரிக்கிறார். இப்படி சொல்லி முடிக்க போறேன். ஆவிக்குரிய சிந்தை கொண்டவர்கள் நிச்சயமா வெளியே வருவாங்க. இயேசு கிறிஸ்து நேசிக்கிறவங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க, சுபாவம் மாறினவங்க நிச்சயமா வெளியே வருவார்கள். ஒரு சொட்டு தண்ணி விழுக்கு முன்னாடி நோவா உள்ள போயிட்டாரு. அக்கினி சோதம் விழுக்கு முன்னாடி லோத்தை வெளியெடுத்துட்டாரு. ஆமா, மூன்றாவது உபத்திர காலம், மூன்றாவது வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களை என்னை கர்த்தர் எடுத்துருவாரு. இதுதான் காட் ப்ராமிஸ். ஆதியாமத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இல்லையா? கண்டிப்பா இதை நிறைவேற்றுவார். 1933 ஏழாம் சபையின் தூதன் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னது என்ன தெரியுமா? 1977 சபை மேல போயிடும். எங்க போயிடும்? எப்ப சொன்னார் அவரு? 1933 அவர் தீர்க்க தரிசனம். அவருக்கு 7 தரிசனங்கள் வந்தது. அப்ப அந்த 7 தரிசனம் என்னன்னு சொல்லி சபை காலத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த 7 தரிசனம் 5 தரிசனம் அவருடைய காலத்துல என்ன ஆயாச்சு? நிறைவேறியாச்சு. அப்போ அவர் வந்து பின் பண்றாரு. என்ன தெரியுமா? 1977 சபையானது முடிஞ்சிடும், சபையானது ராப்சர் போயிடும், யூதர்கள் பக்கம் செய்தி போகும்னு சொன்னார். ஆனா கர்த்தர் சொன்னதா சொல்லல, இது நானே சொல்றேன் அப்படின்ற. இப்ப நம்ம சொல்றோம் இல்ல, அடுத்த வாரம் ராப்சர் வரும்னு சொல்றோம் இல்ல, அதே போல அவர் அதிகமா சொன்னார். ஆனா 1977 தாண்டி நீங்க 2026 குள்ள நம்ம வந்திருக்கிறோம்.
அப்புறம் என்ன தெரியுமா, 1977ல நடக்கலன்னா கர்த்தர் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறார்? கடைசி மனவாட்டி உள்ள வரணும். ஹல்லேலூயா. கடைசி மனவாட்டி இந்த சபைக்கு புதுசா வந்திருக்க உங்களை பார்த்து சொல்றேன், நீயா கூட அந்த கடைசி மனவாட்டியா இருக்கலாம். இயேசு எவ்வளவு நேசிக்கிறார் உங்களை. புதுசா வந்தவங்களும் சரி, உங்களுக்காக கர்த்தர் அதான் அப்ப 77ல முடியல, ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு கிரேஸ் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவர் வெளியே வாங்க, உங்க சரீரத்தில் இச்சையை அழித்து போடுங்க, தேவனுடைய சமூகத்தில் கதறி அழுகுங்க. ஏன்னா சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் இருக்கிறது. எழுந்து ஜெபம் பண்ணுங்க.